மற்றொரு அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் பீகார் வாக்காளர்கள் 6.5 லட்சம் பேர் சேர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். சிறப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது இப்பொழுது பீகாரில் தொடங்கி நடைபெற்று முடிந்து அதற்கான அந்த வரைவு பட்டியல் அதிகாரப்பூர்வமாக இன்று வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பீகாரை சேர்ந்த சுமார் 6 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் அவர்கள் இணைய உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர்களாக தமிழ்நாட்டிற்கு வந்து பல்வேறு மாவட்டங்களில் கடலூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பணிபுரிந்து வரும் இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிக காலம் எடுப்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாக்களிப்பதற்கான அந்த ஒரு முயற்சியை எடுத்து வருவதாகவும் சந்தர்ப்பமாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பீகாரை பொறுத்தளவில் கடந்த 1.5 மாதமாக நடைபெற்று வந்த அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது முடிவடைந்து இன்று அந்த பட்டியலுடைய அதிகாரப்பூர்வ நகல்கள் என்பது 38 மாவட்டங்களுடைய ஆட்சியர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு அந்த மாநிலத்தில் மாநில தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது. அதில் சுமார் 66 லட்சம் வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இணைக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளானது முன்வைத்து வரும் நிலையில் விடுபட்ட வாக்காளர்கள் சேருவதற்கான ஒரு அனுமதி என்பது வழங்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையமும் வழங்கியிருக்கிறது. இருந்தாலும் உரிய ஆவணங்கள் அவர்கள் அந்த பட்டியலிட்டுள்ள 11 ஆவணங்களில் ஒரு ஆவணம் ஏதாவது சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ஆவணம் இல்லை என்றால் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்க முடியாது என்ற ஒரு திட்டவட்டமான அறிவிப்பையும் ஏற்கனவே ஆணையம் கேட்டிருந்த அடிப்படையில் அந்த அடிப்படையிலான தீவிர திருத்தம் என்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்தபடியாக அடுத்தடுத்து தேர்தலில் காண உள்ள மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகள் என்பது இன்னும் ஒரு சில வாரங்களில் தொடங்க இருக்கிறது. அதற்கான பயிற்சிகள் அடுத்த வாரம் முதல் அனைத்து மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரிகளாலும் நடத்தப்பட இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வெளி